தோனிக்கு ஆல் ஆஃப் ஃபேம் விருது வழங்கியது ஐசிசி. சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியான்னு சொல்லக்கூடிய சேனா நாடுகளுக்கு எதிராக இந்திய அணியை சிறப்பாக வழிநடத்திய கேப்டன்கள்ல தோனி அவர்களும் ஒன்று. அதற்கு சான்றாக 2004 23 வயசுல இந்தியாவுக்காக என்ட்ரி கொடுத்த ஆக்ரோஷமான அதிரடி ஆட்டத்தை ஆடி வித்தியாசமான விக்கெட் கீப்பிங் ஸ்டைலாலையும் ரசிகர்களை மனம் கவர்ந்த தோனி பிறகு இந்திய அணிக்கு கேப்டனாக பொறுப்பேற்று 2007 T20 வேர்ல்டு கப்பை பெற்று தந்து 2011 ஸ்ரீலங்காவிற்கு எதிராக மாசா 6 அடிச்ச அந்த ஓடிஐ வேர்ல்டு கப்பையும் வாங்கி தந்து 2013 சாம்பியன்ஸ் டிராபியையும் 2009 ஐசிசி டெஸ்ட் தரவரிசை போட்டிகளில் இந்தியாவை முதலிடம் பிடிக்க வைத்து சர்வதேச அளவிலான அனைத்து கோப்பைகளையும் பெற்று தந்து கௌரவமான ஆல் ஆஃப் ஃபேம் விருதை வாங்கி இருக்கிறார் தோனி அவர்கள். அது மட்டும் கிடையாதுங்க, சர்வதேச அளவில் கிட்டத்தட்ட 528 போட்டிகளை விளையாடி 17,266 ரன்களை குவித்து 828 விக்கெட் கீப்பிங் டிஸ்மிஸலை செய்து பல தலைமுறைகளாக கிரிக்கெட்டுக்கு பங்களிக்கும் வீரர்களுக்கு தான் ஆல் ஆஃப் ஃபேம் விருது வழங்கப்படும். அந்த கௌரவத்தை பெற்றிருக்கிறார் தோனி அவர்கள். அந்த வகையில 2020 ஓய்வு பெற்ற நிலையில தோனி அவர்களுடைய நினைவுகள் இன்னும் நீங்காமல் தான் இருக்கிறது. இன்னும் எத்தனை தலைமுறைகள் தோனியுடைய நினைவுகள் நம்மை விட்டு நீங்காமல் இருக்கும் சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை ஒரு நிமிடத்துல தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.